ஹாய் அண்ட் வெல்கம் டு ஆலன் சினிமா ஸ்பேஸ். ஒரு படம் எடுத்து டைரக்ட் பண்ணாவே 1.5 வருஷம் ஆகும். நம்மால் வந்து வருஷத்துக்கு ஒரு படத்தை வந்து டைரெக்ஷனில் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஹீரோவை ரிலீஸ் பண்ணால் கூட பரவாயில்லைங்க. எப்படிண்ணே அப்படி பண்ணுற அப்படின்னு தனுஷர் நான் பார்த்து கேட்கணும்னு தோணுது. அந்த மாதிரி அவர் ஃபஸ்ட்டு பவர் பாயிண்ட் டைரக்ட் பண்ணார். அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் விட்டுருந்தார். அதுக்கப்புறம் இனிமேல் நான் கேப் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராயன்னு நீக்கு இட்லி கடைன்னு ராயன்னு அடிச்சு தள்ளிட்டு இருக்காப்புல. இதில் வந்து இந்த வரிசையில் இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது நீக், அதாவது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். மிஸ் நிலாவை பார்த்தா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக மூவ் ஆகிட்ட மாதிரி தெரியுது. நீக் இந்த படத்துலேயும் வந்து பார்த்துக்கிட்டா படத்துக்கு பெயர் காரணம் ஸ்பெஷலாக இருக்குது. அதாவது பேர் சும்மா அந்த பாட்டோட வரி வைக்கணும் அப்படின்னு வைக்கல. அந்த ஹீரோயின் பேர் நிலா, அப்புறம் அவங்களுக்கு என்ன ஹீரோ மேலே கோபம் அப்படிங்கிறது தான் அழகாக போயிட்டு தனுசு இந்த ரைட்டில் யோசிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சபாஸ் மாமா சபாஸ். நீக் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா, ஹீரோ வந்து பவிஸு, அதாவது தனுஷோட அக்காமகே அவர் இருக்காப்புல. அவர் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே அவருக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப் சாங் போட்டு ஆடுறாப்புல. ஆடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வருஷம் கழிச்சு ஏப்பா இன்னும் எவ்வளோ நாள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன்னு அவங்க பெற்றவங்க கூட்டிகிட்டு போய் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பார்க்குறாங்க. அங்கிட்டு போனால் அந்தம்மா வந்து இவரோட கிளாஸ்மேட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே வர்றா நான் உன்னை ஃப்ரெண்டாக பார்த்து பழகிட்டேன், நம்ம கல்யாணம் பண்ணி வாழணுன்னா நம்ம ஒரு வாரம் டேட் பண்ணுவோம் அப்படிங்குது. அப்போ ஹீரோவோட அப்பா சொல்கிறாரு, உனக்கு எதுவுமே நார்மலாக நடக்காதாரா அப்படின்ட்டு. எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு, இந்த மாதிரிலாம் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி. உனக்கு எதுவுமே நார்மலாக நடக்காதாடா. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு வாரம் டேட் பண்ணுறாங்க. டேட் பண்ணிட்டு சரி ஓகே எதாவது ஃபைனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு வரும்போது ஹீரோவோட எக்ஸ்கிட்ட இருந்து மேரேஜ் இன்விடேஷன் வருது. அதை வந்து இந்த அம்மாட்ட கல்யாணம் பண்ண போகிற அம்மா பிரியா வாரியர்கிட்ட காட்டும்போது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, சரி நீ எக்ஸ் கல்யாணத்துக்கு போயிட்டு தனியாக திரும்பி வந்தீங்கன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீ அப்படியே போயிடு அப்படின்னு சொல்லி வராங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவோட லவ் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ எக்ஸ் கல்யாணத்துக்கு போனவர் திரும்பி தனியாக வந்தாரா, அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடந்துச்சா, இல்லை யாருக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிற பல குழப்பங்களுக்கான விடைதான் இந்த நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா, இதெல்லாம் எப்படா முடியும்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தில் பார்த்துக்கிட்டோம்னா இந்த டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு சொல்லலாம். இந்த சினிமாட்டோகிராஃபி வந்து சூப்பராக இருந்துச்சு, எல்லாம் பார்க்கவே பயங்கர ரிச்சாக இருந்துச்சு. ஈவன் தோ ஹீரோ வந்து மிடில் கிளாஸ் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் வீடு காட்டினாலும் அதையும் பயங்கரமாக ரிச்சாக காட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ சினிமாட்டோகிராஃபி வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து மியூசிக்கு. ஜிவி வந்து இந்த ரோம் காமரானாவே வந்து என்ன சொல்கிறது, ஒரு மியூசிக் வந்து நெக்ஸ்ட் லெவல் இருந்தால் தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி ஃப்ரெண்டுனா யார் ஜிவி மாதிரி இருக்கணும் அப்படின்னு வேறு ஆடியலாஜர் சொல்லியிருப்பாப்புல. ஃப்ரெண்ட்ஷிப் ஜிவி மாதிரி இருக்கணும். அதில் வேறு தனுஷ் ஒன்று கோட் பண்ணியிருப்பாள், ஃபோன் பண்ணேன்னா சொல்லு மச்சான் அப்படின்னு சொல்லுவாருன்னு. ஆக்சுவலாக அது இந்த படத்துலேயே வேறு யூஸ் பண்ணி வச்சுருந்தாரு. எனக்கு இவர் ஜிவி ஹீரோ வந்து இவராகவும் ஹீரோட ஃப்ரெண்டு ஜிவியாகவும் இமேஜின் பண்ணி தான் கதையை எழுதியிருப்பார் போல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஜிவி வந்து எக்ஸலண்ட்டாக மியூசிக் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். எல்லா பாட்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதான் ஏற்கனவே இந்த கோல்டன் ஸ்பேரோ, அதுக்கப்புறம் இந்த சூப் சாங்கு, அப்புறம் ஏடிக்கு வந்து நல்லா விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த சரத்குமார் கூட வந்து ஒரு ஹீரோவும் அவர் பழகிறப்போ ஒரு பாட்டெல்லாம் வரும், அதெல்லாம் பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. அது மியூசிக்காகவும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி மியூசிக் வைஸும் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் இந்த படத்தில் வந்து கரெக்டான வயசு பசங்க வந்து, அதாவது ஓகே ஒரு 20-25 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க, கல்யாணம் ஆகிற வயசில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது கரெக்டாக 20-25 வயசில் இருக்கிற பசங்களை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சு. இல்லைன்னா வழக்கமாக நம்ம ஊரில் வந்து ஹீரோக்கு 50 வயசு இருக்கும், இருந்தாலும் அவர் வந்து 20 வயசு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருப்பாப்புல. சரி அது பாவம், ஏதாவது டிஹெச் பண்ணியிருந்தாவது பரவாயில்ல, அதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படியே தான் இதான் 25 வயசு பையன் எப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ப வைப்பாங்க. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னார், அதுலேருந்து நம்பிட்டேன். அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் கரெக்டான வயசு ஆளுங்களை கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அது வந்து ஒரு ஆறுதலாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தோட காமெடி, மேத்யூ தாமஸ் அவர் தான் வந்து அதான் லியோவில் வந்து தலைவன் பையனை அடிச்சுப்பார். அவர் படம் ஃபுல்லாக காமெடி ஃபுல்லாக பண்ணதே தலைவன் தான். அவர் டைலாக்ஸாக இருக்கட்டும், அவர் வாய்ஸே டப்பிங் வந்து அவர் பண்ணார், வேறு யாரும் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன், இல்லை அவர் தான் பண்ணார். அதுவே ஒரு வித்தியாசமாக அது காமெடியாக இருந்துச்சு. என்னடி வாய்ஸ் இது? அதுக்கப்புறம் வந்து அவர் கவுண்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பிரஷன், அப்புறம் அவருக்கும் தனியாக ஒரு ட்ராக் ஸ்டோரிலாம் இருந்தது. அது எல்லாமே வந்து பயங்கர ஃபன்னியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கங்கே ஹீரோ பண்ணுற காமெடி அப்படின்னு சொல்லிட்டு
காமெடி வந்து த்ரூ அவுட்டாக அங்கங்கே நம்ம எங்கேயாவது என்ன சொல்கிறது டல்லாக போகுது அப்படின்னு தெரிஞ்சாலும் அங்கங்கே ஒன்லைனர் காமெடி வச்சு ஃபில் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து என்னதான் ஸ்லோவாக போனாலும் போரு லேகு அப்படிங்கிறது எங்கேயுமே வந்து ஃபீல் ஆகலை. ஏன்னா கதை வந்து அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புதுசாக உலகத்தை திருப்புறேன், பயங்கர ஸ்க்ரீன் பிளேயில் புதுமையை கொண்டு வரேன் அப்படின்னு இப்போ எதுவும் பண்ணல. ஏன்னா ஒரு தலைவன் ஏற்கனவே சொல்லிட்டாப்புல இது வந்து ஒரு வழக்கமான காதல் கதை அப்படின்ட்டு. ரொம்ப யூஸ்வலான ஸ்டோரி தாங்க. அதனால் வந்து யூஸ்வலாக என்ன ஸ்டோரி அப்படிங்கிறதான் காட்டியிருக்காங்க. இருந்தாலும் அது வந்து எவ்வளோ தூரம் வந்து போர் அடிக்காமல் காட்ட முடியும் அப்படிங்கிறதுல பயங்கர எஃபர்ட் போட்டு போர் அடிக்காமல் ஓட்டிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதில் டேரக்டர் தானே சக்ஸஸ் ஆகிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் எனக்கு முக்கியம் அந்த பிரியா வாரியர் கேரக்டர் அவங்களுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வந்து ஹீரோக்கு டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு ஒரு வாரம் 1008 கேள்வி கேட்குறாங்க. நீ தண்ணி அடிப்பியா, தம் அடிப்பியா, வேலைக்கு போறியா, என்ன சம்பளம், என்ன படித்தா, எங்கே போகிற, உங்கள் காதலி யார், அப்படி இப்படின்னு என்னென்னமோ கேள்வி கேட்குறாங்க. உனக்கு எவ்வளோ சம்பளம்? யூ ட்ரிங்க், யூ ஸ்மோக். ஹீரோ திருப்பி கேள்வி கேட்குறாரு, என்ன இவ்வளோ கேட்குறியே, நீ என்ன ஒர்க் பண்ணுற, என்ன சம்பாதிக்க அப்படின்னு கேட்கணுன்னா, நான் வந்து ஹோம் மேக்கராக இருப்பேன், நீ என்ன சம்பாதிச்சிட்டு வரையோ அதில் வச்சு நானும் சந்தோஷம் உன்னையும் சந்தோஷம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆங்க சரி ஓகே அதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஃப்ராங்காக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு சீன்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு சீனில் வந்து வரும், நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆனால் உங்கள் மேலே லவ்வெல்லாம் எனக்கு வராது, ஆனால் நம்ம நல்லா லைஃப் பார்ட்னர் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் பாசிபிள்னு எனக்கும் தெரியும்டா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அப்போ நம்ம கல்யாணம் பண்ணி ஓட்டலாம், இந்த லவ்வெல்லாம் வந்தால் தான் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா கல்யாணமே அவனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து ஃப்ராங்காக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவங்க கேரக்டர். ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அதை வந்து பண்ணாமல் டக்கு முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஆக்டிங் வைஸ் பார்த்துக்கிட்டா எல்லோரும் நடிச்சிருக்காங்க, இருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஹீரோ வந்து அவ்வளோதான் அச்சசல் தனுஷை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், அது தனுஷை டைரக்டருங்காட்டி அந்த எக்ஸ்பிரஷன்லாம் நமக்கு அப்படியே தனுஷ் தான் பண்ணுறாரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து மைண்டில் ஃபீல் ஆகுது. அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது. பட் ஆனால் தனுஷ் ஒரு பயங்கர பெர்ஃபார்மர் இல்லை, அது இதனாலயா இல்லை அவர் இன்னுமே கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது தெரியல. இன்னும் கொஞ்சம் அங்கங்கே பெர்ஃபார்மன்ஸ் டெவலப் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருந்தார். இன்னும் அவர் டெவலப் பண்ணி பெரிய ஹீரோ வருவார்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா லுக் சைஸும் நல்லா தான் இருக்காப்புல, அதனால் நடிக்கிறது நல்லா நடிக்கிறாப்புல. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணார்னா பெரிய அளவு வருவாப்ப. நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவ. மற்றவரி மேத்யூ தாமஸ் சூப்பராக பண்ணியிருந்தார். அப்புறம் அந்த அனிகா சுரேந்திரன் அவங்க வந்து அவங்க ஏற்கனவே பயம் பண்ணிப்பாங்க, இதுலேயும் கொடுத்து வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃப்ரெண்டாக வந்து அவர் பேர் என்னதில்லை, அந்த கண்ணாடி போட்டு வெங்கட்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறேன், அவர் அவங்க ஆள். அவங்க 2 பேர் வந்து இந்த பல வருஷமாக கப்பலாக வந்து ஒரு கேங்கில் பார்த்தீங்கன்னா ஜோடி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளாம் கும்பலாக தான் ஜோடியாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கேங். அவங்களும் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து R2 அவங்க ரம்யா, அவங்களும் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து வருவாங்க. அவங்களுக்கு கொடுத்தது நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் எல்லாம் மாஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்க இருக்கிற டான்ஸில் தான் அந்த இதில் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கேமியோ இவங்க பிரியங்கா மோகன் வந்து ஏற்கனவே கோல்டன் ஸ்பேரோட ஒரு கேமியோ போட்டாங்க. அதுபோக ஜிவி வேற ஒரு பாட்டில் வந்து ஒரு கேமியோ போட்டிருப்பாப்புல, அதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த படத்தோட நல்ல விஷயம்னா டியூரேஷன் போட்டு அடிச்சு முடிந்தால் 2.25 மணி நேரம் 3 மணி நேரம் எடுத்து கவிதையை சொல்கிற மாதிரி சொல்லாமல் ஒரு 2.25 மணி நேரத்துக்குள்ள படத்தை முடிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம். படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டா, இப்போ படத்தில் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பத்தலை அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி புதுமையாக தான் பண்ணுறேன் அப்படின்னு எதுவும் பண்ணாமல் இருந்தது ஒரு வகையில் நல்ல விஷயம்னாலும், ஓகே நம்ம வழக்கமாக பல இடங்களில் இந்த பார்த்து பழகின கதையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டா கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது, யாரை லவ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஹீரோ அவருக்கு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஆகுது, ஓகே அது ஒரு ஜோடி. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு லவ் இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஓகே அது போக புதுசாக ஹீரோக்கு இன்னொரு லவ் வருது, அது ஒரு இதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ ஃப்ரெண்டு மேத்யூ இருக்கா, அவருக்கு இன்னொரு லவ் வருது அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து பல வருஷம் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுபோக அந்த ஃப்ரெண்டு அவர் பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு எல்லாரும் குரூப்லேயும் இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எல்லோரும் வந்து நீ லவ் பண்ணாலும் பரவாயில்ல நானும் உனக்கு அப்ளிகேஷன் போட்டு வைக்கிறேங்கிற மாதிரி ஆள். அதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக வயிறு எரிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து நீங்கள் 98% வந்து ஒரு ஆள் கூட ரிலேட் பண்ணிக்குவீங்க. யார் கூட ரிலேட் பண்ணிக்குவீங்க? மேத்யூ தாமஸ் கூட தான். என்னங்க சொல்கிறீங்க, அவர் தாங்க எந்த சீன்லையும் எந்த பிள்ளைங்க கூட இல்லாமல் பிறந்தலேருந்து சிங்கிளாக இருக்கேன் அப்படின்னு இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நமக்கு அவர் கூட தான் ரிலேட் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம்.
மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி லவ் இருந்துச்சு, எக்ஸ் இருந்துச்சு அப்படிங்கும்போது அது அங்கே ரிலேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த சமையல் ஆங்கிள் வந்து இந்த படத்தில் வச்சுருந்தது. ஹீரோ வந்து ஒரு சமையல்காரர் அப்படின்னு சொன்னால் அவருக்கு பிடிக்காது, குக்கு அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு பிடிக்காது. அவங்க என்னங்க ஒரு செஃப் அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் மேத்யூ தாமஸும் செஃபாக இருப்பாங்க. அவங்க சமைக்கிறதெல்லாம் வந்து கதைக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனில் சமைக்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒரு கருவாட்டு குழம்பு சீன் ஒன்று வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, அதுக்கு ட்ரிபியூட் மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஒரு சாம்பார் சாதம் சீன் வச்சுருப்பாங்க. அப்போ மேத்யூ கூட சொல்லுவாங்க, கருவாட்டு குழம்புல ஆரம்பித்து கதையை முடித்தாங்க, மணி நீ சாம்பார் சாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி. அந்த இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். சாப்பாடு ரெஃபரன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு ஃபுடி அப்படிங்கிறதெல்லாம் வச்சிருந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. மொத்தத்தில் வந்து இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு லவ்வர்ஸ் ஆனீங்களாவோ இல்லை ஸ்கூல் பார்த்தீங்கன்னாவோ உங்களுக்கு பயங்கரமாக கரெக்டாக நினைக்கலாம். ஃபேமிலியாக போனீங்கன்னாலும் ஒரு காமெடியாக எந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஜென்சி லவ்வாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து போட்டு ஆடுறாங்கன்னு எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பொழுது போல் ஒரு டீசெண்டான ஒரு நல்ல 2 மணி நேரம் வந்து நல்லா ரோம்காமாக டைம் பாஸ் ஆனால் போதுங்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து நல்லாவே ஒர்க் சொல்லலாம். இல்லை நான் வந்து புதுமையை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க டைட்டில் கார்டிலே போட்டாங்க, இது ஒரு யூஸ்வல் லவ் ஸ்டோரி தான், அன்யூஸ்வலாக எதுவும் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா செருப்படி வாங்குவீங்க அப்படின்ட்டு. எனக்கு இந்த படம் வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு, அபோவ் ஆவரேஜாகவே இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் வந்து 6.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.